நான் என் நண்பர் ஒருவர் குடும்பத்தோடு அவர்கள் அழைப்பின் பேரில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டின் முன்புறம் உள்ள தோட்டத்தில் உட்கார்ந்திருந்த போது வீட்டில் உள்ள சின்ன பையன் வந்தான். நான் அவனிடம், நீ வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், எனக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனென்றால் என் அப்பா என்னை ஒரு டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அம்மாவோ என்ஜினியர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார், என் மாமா வக்கீல் என்பதால் நான் ஒரு வக்கீலாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நானோ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன், நான் என்னவாக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றான். நான் அந்த பையனிடம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டேன். அவன் அதற்கு, ஆனால் யாரும் என்னிடம் அப்படி கேட்கவில்லையே என்றான். நான் அவனிடம், நன்றாக யோசித்து எனக்கு நாளைக்குள் பதில் சொன்னால் போதும் என்று சொன்னேன். மறுநாள் அவன் என்னிடம் வந்து, நான் ஒரு நடன கலைஞராக விரும்புகிறேன், ஆனால் என் அம்மா அதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார், என் அப்பாவும் அனுமதிக்க மாட்டார், நீங்கள் நினைத்தால் எனக்கு உதவ முடியும், அவர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் என்று பதில் சொன்னான். ஒவ்வொரு குழந்தையும் வேறு ஒரு நபரின் ஆசையின் பேரில் வேறு ஏதோ ஒரு நபராக மாறுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறார்கள். அதனால் தான் சுற்றிலும் இவ்வளவு அசிங்கங்கள் இருக்கிறது. ஒருவரும் அவரவராக இல்லை. நீங்கள் இந்த உலகின் தலை சிறந்த இன்ஜினியராக உங்களுடைய சொந்த விருப்பம் இல்லாமல், உங்களுடைய சொந்த உந்துதல் இல்லாமல் மாறும்போது அது எந்த நிறைவையும் திருப்தியையும் கொடுக்காது. I tell you, நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஒரு மட்டமான நடன கலைஞராக இருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரிலும் உங்கள் சொந்த உந்துதலின் பேரிலும் நடந்திருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருப்பீர்கள். சோ நீங்கள் நீங்களாக எப்படி இருப்பது, நாம் நாமாக எப்படி இருப்பது?